இந்த பெந்தகோஸ்து நாளில் என்ன நடந்தது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த பெந்தகோஸ் அப்படின்னு பல நாள் சொல்லப்பட்டாலும் நமக்கே அதனுடைய வெளிச்சம் தெரியாமல் இருக்கும். பெந்தகோஸ்னா என்ன, ஏன் இது அப்படின்னு. இந்த பெந்தகோஸ் என்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை. என்ன வார்த்தை? கிரேக்க வார்த்தை. அது ஒரு பண்டிகை நாள். அல்லேலூயா. அந்த பண்டிகை நாளில் ஆவியானவர் இறங்கி வந்தார். ஏன் இறங்கி வந்தார் அப்படின்னா, அவங்கெல்லாம் காத்திருந்தாங்க. சீசர்களும் இயேசுவின் தாயும் இயேசுவின் சகோதரர்களும் அங்கே காத்திருந்தாங்க. காத்திருக்கும்போது அவர் இறங்கி வந்தார். அப்போ பெந்தகோஸ் நாள் அவங்களுக்கு விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார். யோவான் 16வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கப்போ. யோவான் 16:7-8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தமது சீடர்கள் இருக்கும்போது அவர் தெரிஞ்சிருச்சு, இன்னும் சில நாட்களில் என்னை நான் பிடிக்கப்படணும், நான் சிலுவைக்கு போகணும், நான் ரத்தம் சிந்தணும், நான் அடிக்கப்படணும், அதுக்கு ஒருவன் காட்டி கொடுக்கப்படணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் அட்வான்ஸாக நான் போகிறேன், அதனால் நீங்கள் என்ன செய்யாங்க, இடறக்கூடாது, இப்படிலாம் நடக்கும். கீழ் வசனம் சொல்லுது, நான் இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். அல்லேலூயா. இப்பொழுது சொன்னால் தாங்க மாட்டீங்க, அப்படிலாம் வசனம் இருக்குது. அதில் நீங்கள் வாசிக்கும்போது வாசிங்க, 7லேருந்தே வாசிங்க. நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. 33 ஆண்டுகளாக இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தார். அதில் 3 ஆண்டுகளாக சீடர்களோடும் தம்மை விசுவாசித்த ஜனங்களோடும் போதிச்சு கொண்டிருந்தார். இப்போ சீசர்களை விட்டுட்டு அவர் போயிட்டார்னா சீசர்கள் அனாதையாயிருவாங்க. அதனால் நான் அவரை அனுப்புவேன். அல்லேலூயா. இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார். அல்லேலூயா. இயேசுவானார், அப்புறம் பரிசுத்த ஆவியானார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பிதாவானார். அல்லேலூயா. பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் ஒன்று தான். அல்லேலூயா. 3 பேரும். அதனால் அது வேறு சாமி இது வேறு சாமி நீங்கள் கன்ஃபியூஸ் வேணாம். அல்லேலூயா. 3 பேரும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அல்லேலூயா. அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி. அந்த காலத்தில் நம்ம லெட்டர் போடுவோம். அந்த காலத்தில் ஒரே செய்தி தான். அதுக்கப்புறம் டெலிகிராம், அது சீக்கிரமாக போகிறதுக்கு, அதுவும் மெசேஜ் தானே. அதுக்கப்புறம் சின்ன பட்டன் ஃபோன் வந்துச்சு, அப்போ நம்ம மெசேஜ் மட்டும் போடுவோம். அதுக்கு முன்னாடி பேஜர்னு ஒன்று இருந்துச்சு. செல்ஃபோன் வரதுக்கு முன்னாடி பேஜர் மெசேஜ் மட்டும் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நவீனமாகும்போது இந்த வாட்ஸ்அப் அனுப்புகிறோம். அல்லேலூயா. மொத்தத்தில் செய்தி ஒன்று தான், பல ரூபங்களில் வருது. தபால்காரர் வழியாக லெட்டராக வருது. ஆமேன். கம்ப்யூட்டர் வழியாக மெசேஜாக வருது. அல்லேலூயா. நான் பேசுகிறபடி தான். அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர், என்ன நடந்துச்சு நேற்று என்ன நடந்துச்சுன்னு ஜனங்கள் விடிய கால் எதுக்கு ஆர்வமாக போவாங்க பேப்பர் வாசிக்க? நேற்று என்ன நடந்துச்சு, சென்னையில் என்ன நடந்துச்சு, நம்ம ஊரில் என்ன நடந்துச்சு, அங்கே கிராமம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஓடி போய் பேப்பரை வாங்கி காலையில் கும்பலாக வாசிப்பாங்க. நாங்களாம் சின்ன வயசில் காலையில் என்ன செய்வோம், பேப்பர் நியூஸை பார்த்து அறிஞ்சிக்குவோம். அங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, ஓட்டு நேற்று எண்ணி இருக்கிறாங்க. நேற்று என்னது நமக்கு இன்றைக்கி தான் தெரியும் அந்த காலத்தில். இப்போ எண்ணிக்கிட்டு இருக்கும்போது நேரடியாக லைவ்லேயே தெரியுது. அல்லேலூயா. அப்போ ஒரு மெசேஜ் பல ரூபத்தில் இணைஞ்சிருக்கு. ஆமேன். அல்லேலூயா. அப்போ கடவுள் ஒருவர் தான். பூமி ஒரு பெரிய கடவுள், அதில் ஒருவர், அதான் கடவுள். அல்லேலூயா.
ஒருவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று இந்த உலகம் சொல்லுது. அல்லேலூயா. கடவுள் ஒருவர், அவர் வந்ததான பாதைகள் வெவ்வேறு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வார்த்தையாக இருந்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியில் எப்படி இருந்தார்? வார்த்தை. எப்படி இருந்தார்? நீங்கள் பழைய ஏற்பாடெலாம் படிக்கும்போது, தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களை வாசிக்கும்போது, பழைய ஏற்பாட்டில் இருந்த ஊழியர் எல்லாமே தீர்க்க தரிசன ஊழியர்கள். அதனால் அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பொழுது எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. எப்படி சொல்லுவாங்க? அப்பொழுது எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. இதுதான் இயேசு சொல்கிறாரு, வாசிங்க. இப்போ அந்த வார்த்தை பிதா எப்படி வார்த்தையாக இருக்காரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தை மாமிசமாகி. யார் அந்த மாமிசம்? இயேசு. அல்லேலூயா. மாம்சத்தில் வந்த இயேசு. அப்போ பழைய ஏற்பாட்டு அந்த பிதாவானவர் இப்போ குமாரனாய் மாறுகிறார் மாம்சத்தில். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். மாம்சமானாலும் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு? கிருபையும் சத்தியமும். கிருபைனா எப்படி? இறக்கம். கிருபைனா எப்படி? அப்படியே ஃபுல் இறக்கம் தான். ஒரு கணத்தில் அறிஞ்சா மறுகணத்தை திருப்பி காட்டு. அல்லேலூயா. அவருடைய ரூபம். இதே பழைய ஏற்பாட்டில் அதே ஆவியானவர் தான் பழைய ஏற்பாட்டில் வந்துட்டா 5 கல் வச்சுருந்தவன் ஒரே கல்ல ஒரு பெரிய பலவானாகிய கோலியாத்தை அடிக்க செய்தார். அவனுடைய அந்த படைகளையும் அடித்து நொறுக்கி கொண்டு போட்டாங்க. சிம்சோன் எடுத்துக்கிட்டால் பச்சைத்தாடை எலும்பில் பல ஆயிரங்களை அழித்தார். அதே ஆவியானவர். நீங்கள் வாசிக்கும்போது அங்கேயும் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கினார். அதே தாவீதுக்குள் அந்த ஆவியானவர் இறங்கி எதிராளியில் கொண்டு போட்டார். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆவியானவரும் புதிய ஏற்பாடு ஆவியானுடைய செயல்பாடு. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆவியானவர் ஜனங்களை கொன்னுடுவார், எதிராளிகளை. நான் சத்தியத்தானே பேசுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா தெரியும். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆவியானவர் எதிரிகளை கொன்னுடுவார். பலம் அந்த ஊழியர்கள் மேலே இறங்கிட்டார்னா கொன்னுடுவார். எலியாவெல்லாம் ஏகப்பட்ட பேர் கொண்டிருக்காரு. ஆமென். சிம்சன் அப்படி கொண்டிருக்காரு. நீ சொல்லிட்டே போகலாம். பழைய ஏற்பாட்டில் தாவீது இவங்கெல்லாம் எதிராளிகளை, கானானியரெல்லாம் கொண்டிருக்காங்க, எகிப்தியர்களை, இப்படி எல்லாரையும் கொண்டிருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவரை அப்போ அன்பாயிட்டார். புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆண்டவர், நான் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறது உண்டு. பழைய ஏற்பாட்டில் அந்த ஆண்டவர் கீழ்ப்படியாதவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டார். அல்லேலூயா. பூராத்தையும் மழை பெய்ய வச்சு 40 நாள் பூராத்தையும் கொண்டுட்டு எத்தனை பிணம் மிதந்திருக்கும் தண்ணியில். அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டார்? பூராத்தையும் அழிச்சிட்டார். அழிப்பேன்னு சொன்னார், அதேமாதிரி அழித்தார். எல்லாம் பிணமும் நாரி போச்சு, செத்து போச்சு. 8 பேர். எத்தனை பேர்? 8 பேர் ஒரே குடும்பத்தில். நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய 3 மகன்கள், 3 மருமகள். 8 பேர் ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் நம்ம இவ்வளவு ஜனங்களும். அதனால தான் நாங்கள் ஜாதி இல்லைங்கிறோம். கிறிஸ்தவங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஜாதி இல்லை, ஜாதி பார்க்காதுங்கிறோம். ஆனால் இன்னும் உண்மையிலே சொல்கிறேன், சபைகளில் ஜாதி உணர்வோடு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? பொண்ணோ மாப்பிள்ளையன்ட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, நம்ம ஆளுகளே பாருங்கம்மா, ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க, பரிசுத்தம் பெற்றிருப்பாங்க. ஏன் பாஸ்டர்களே அப்படி தானே இருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லும்போது அந்த பெந்தகோஸ் வட்டாரத்துக்குள்ளே எனக்கு கொஞ்சம் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவர் ரொம்ப ஆழமாக ரொம்ப திங்க் பண்ணுறாரான்னு. அல்லேலூயா. ஆமென். ஆனால் அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. அவங்க ஜாதியிலே தான் பொண்ணு தேடுவாங்க, அவங்க ஜாதியிலே தான் மாப்பிள்ளை தேடுவாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த ஜாதிங்கிற உணர்வு உள்ளே இருக்குது. இது சாகிறது தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வர்றது. இந்த ஜாதி உணர்வு சாகணும். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற ஒன்றிலும் அந்த ஜாதி உணர்வு அழியணும்னா அவங்க பாஸ்டிங் ஜெபிக்கணும். இயேசு ஜாதி பார்க்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட அவர் மென்ஷன் பண்ணலை, யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் தான் இருந்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் நீ சொல்கிறபடி ஆம்னு சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்றைக்கி யாராவது ஜாதி புத்தி ஜாதி பெருமை இருக்குமானா நீங்கள் மனம் திரும்புறதுக்கு சொல்லுகிறேன். அந்த ஜாதி உணர்வு அழியணும். அல்லேலூயா. அது அழியணும். ஆமென். அது இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரே குடும்பத்திலேருந்து வந்தவங்க. நம்மளை யார்? பேழையிலேருந்து 8 பேர் மூலமாக இறங்கி வந்து தான் இந்த உலகத்தில் இவ்வளவாய் நம்ம பெருகி இருக்கிறோம். ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், வெள்ளைக்காரையும் வெள்ளையாக இருக்காருன்னு.
கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப படிக்கலை. சிலர் படிச்சிருப்பாங்க, அது ஆண்டவருக்கு அவங்களுக்குரியது. வேதத்தின்படி அல்லேலூயா அநேகர் கல்வி அறிவு இல்லாதவங்க, படிப்பு இல்லாதவங்க, அவங்கள கொண்டு தான் கர்த்தர் உயர்த்துகிறார். பரிசுத்த ஆவி வந்த உடனே இந்த மீன்கார பேதுரு இருக்கார் இல்லையா, மீன்கார பேதுரு, இவர் படிக்கவே இல்லை. இவர் வலை, கரை வலை, அந்த வலை போட்டுக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிருந்தவர் பரிசுத்த ஆவி வந்த உடனே எழும்பி தைரியமாக, அங்கே யூதர்கள் நல்லா படிச்சிருப்பாங்க, இப்போயும் அவங்க தான் படித்தவங்க, அப்போயும் அவங்க தான் படித்தவங்க, அவங்க முன்னாடி மெசேஜ் கொடுக்குறாரு. யார்? படிக்காத பேதுரு படித்த யூதர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுறாரு. அன்னைக்கு அந்த சில மணி நேரத்தில் 5000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். படிக்காதவருடைய பிரசங்கம் படித்தவர்களுக்கு எட்டாத ஞானத்தை கொண்டு வந்து அவர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. பேசுகிறவங்களுக்கு புரியுதா? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த நாளில் நான் பேச வேண்டியது இவைகள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் யார் என்பது உங்களுக்கு தெரியணும். ஆமென். இவர் வந்து ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து இவர் எல்லாத்தையும் மனுஷனாய் மாற்றினார். இவர் வந்தோன்னு அந்நிய பாஷை ஏன் பேசப்பட்டுச்சுன்னா, அங்கே இருக்கிற எல்லா தேசத்து பாஷைகளும் அவர்கள் பேசினாங்க. அல்லேலூயா. அங்கே இருந்தவங்க எல்லாருடைய பாஷையின்படி அவர் பேசினாங்கன்னு வேதத்தில் சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ எல்லாம் கலந்து ஒற்றுமையாக அங்கே சொல்லப்படுது. ஒரு மனதாக இருந்தாங்க. அவங்க ஒரு மனமாக இருந்தனால தான் அங்கே ஜாதி பாகுபாடு இல்லை, ஏற்றவர் தாழ்ந்தவர் அப்படி அல்ல, நோயுடையோர் நோய் இல்லாத ஒரு பாகுபாடு இல்லை. பாகுபாடு இல்லாமல் சகோதர சிநேகத்தோட அந்த 120 பேர் இருந்தாங்க. இயேசுவோட தாய் கூட மேன்மை என்னலை, ஏய் நான் இயேசு பெற்ற அம்மா இருக்கேன், நீ ஏப்பா முந்தி பேசுகிறேன்னு முந்தி பேசுகிற பேதுருவை பார்த்து சொல்லலை. அல்லையா சொல்லுங்கள். இங்கே நம்ம ஆளுகளை தான் சொல்லியிருப்பாங்க. அது எல்லா குடும்பங்களையும் உண்டு, எல்லா குடும்பங்களையும் உண்டு. நான் தான் அந்த பாஸ்டரே பெத்த ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம், சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் அங்கே தடை வரக்கூடாது. கடவுள் வேலையை செய்யும்போது தடை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அவங்க எல்லாம் ஒரே மனதாக இருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. நான் இதை பேசி தான் ஆகணும். ஆமாம். ஏன்னா நிறைய இந்த காணொளி பல உலகம் முழுக்க போகிறதுனால அநேக இடங்களில் அந்த நாங்களும் குடும்பம் தான், பாச குடும்பம், எங்கள் அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் நான் சொல்கிறது பொதுவானது. சில நேரங்களில் சில இடங்களில் அந்த பாஸ்டர் குடும்பம், சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, மூப்பர்கள், சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டவங்க, ரொம்ப நாளாக இருக்கிறவங்க, ரட்சிப்புக்கு தடையாக இருப்பாங்க. அவங்க தடுப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு ஊரில் நல்ல ஊழியம் செஞ்ச ஒரு பாஸ்டர், நான் பேரை சொல்லக்கூடாது, அவருடைய தரிசனத்தை அந்த குடும்பம் மாற்றி பிள்ளைகள், மனைவி, பேரன்கள், மருமகள்கள், அந்த குடும்பம் சொர்க்கமாக இருக்கும். அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஆரம்ப காலத்தில் பிள்ளைய வளர்றதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் பரலோகமாக இருக்கும். எங்களுக்கு பரலோகத்தை நாங்கள் பார்த்ததில்லை, அனுபவிப்போம் இப்படி ஒரு சந்தோஷத்தை. அந்த குடும்பம் நல்லா, கணவன் மனைவி பிள்ளையெல்லாம் நல்லா இருந்தாங்க. கல்யாணம் பண்ண ஆரம்பித்தோன்னே ஒவ்வொன்றா உள்ளே வந்து சேர்ந்துச்சு அந்த பேலைக்குள்ளே. அந்த பேலைக்குள்ளே வர 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 அங்கே கலவரமாக மாறி ஊழியம் உடைக்கப்பட்டு ஆள் குறைஞ்சி மக்கள் போய் அங்கே மனுஷிக்கு ஆதிக்கம் வந்துடுச்சு. ஆவியானுடைய ஆதிக்கம் இல்லாமல் அந்த சபை இப்பொழுதும் எல்லாம் கண்ணீரில் தான் இருக்காங்க. எல்லாரும் ஒரே குடும்பமும் ஒரு திருச்சபையில் போக மாட்டாங்க. மகன் ஒரு நேரம் சபை நடத்துவார் காலையில், இன்னொரு மகன் அங்கிட்டு நடத்துவார், இன்னொரு தங்கச்சி அங்கிட்டு நடத்தும், இன்னொரு தங்கச்சி இந்த பக்கம் நடத்தும், அப்புறம் அவங்க அம்மா சாயந்தரம் நடத்துவாங்க. இப்படி அந்த ஒரே குடும்பத்திலேயே இவ்வளவு கலவரம் வந்த காரணம், ஆவியானவர் இருந்தால் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஆவியானவர் இருந்தால் அங்கே இயேசுவின் தாய் அங்கே இருந்தாங்க. அந்த 120 பேரில் இயேசுவோட தாய் இருந்தாங்க, இயேசுவோட தம்பி இருந்தாங்க. ஆனால் இயேசுவோட தம்பியில் நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னென்னா, இயேசு இல்லாத போது பேதுரு தான் லீடரு, அதுதான் சட்டப்படி முதல் சீசன். அந்த சீசர்களுக்கு முதன்மை கொடுத்துட்டு இவங்க பின்னாடியே இருந்துட்டாங்க. அவங்க அம்மா இயேசு பிறக்கிறதுக்கு, இயேசு சுமந்து 30 வயசு வரைக்கும் வளர்த்த தாய் கப்பு சுப்புன்னு தான் இருந்தாங்க. ஆவியானவர் லீடிங் பண்ணும்போது எது ஒன்றும் பேசலையே. இயேசுவோட தாய் ஒன்றுமே பேசலை, அமைதியாக இருந்தாங்க. பேதுரு தான் முழங்குறாரு. இயேசுவை பற்றி அதிகமாக தெரிஞ்சது யார் தான்? இப்போ
இயேசுவோட தாய். ஆனால் 33 வருஷத்தை தெரிஞ்ச தாய் அமைதியாக இருக்குது. 3 வருஷம் தெரிஞ்ச பேதுரு எழும்பி முழங்குறாரு. இது என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவியானவர் வந்தோடனே யாரை லீடிங் பண்ணணுமோ அவங்கள தான் லீடிங் பண்ணுவார். அல்லேலூயா. இதெல்லாம் நாம் கேட்டு, இந்த செய்தி எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தானே. அல்லேலூயா. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அங்கிருந்து தான் தொடங்கிடுச்சு. இந்த மனநிலையை பார்த்து தான் ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை தான், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் வந்து என்ன செய்வார்னு சொல்லி கொடுத்தார். பற்றியெல்லாம் இங்கே பாருங்கள், ஊழியர்கள் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ் இந்த இந்த செய்தியெல்லாம் கேட்கணும். நிறைய பாஸ்டர்கள் திருந்தணும், சபை வச்சுருக்கிறவங்களாம். ஏன்னு கேட்டால், பரிசுத்த ஆவி வந்த உடனே என்ன செய்வார், அவருடைய ஆழ்த்துவம் என்ன? பாவத்தை குறித்து, இரண்டாவது நீதியை குறித்து, மூன்றாவது நியாய தீர்ப்பு குறித்து. அப்போ ஒரு சபையில் எப்பயுமே பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துற திருச்சபை. ஆனால் இன்றைக்கி இருக்க திருச்சபைகளில் அதெல்லாம் பேசுகிறதில்ல. எதெல்லாம் பேசுகிறதில்ல? இந்த சம்பவமெல்லாம் பேசுகிறதில்ல. வேறு இடத்துலலாம் பேசுவாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போவேன், மாதமான திருவிருந்து கொடுக்க. அந்த சபையில் அங்கே இருக்கிற அந்த ஊழியம் செய்கிறவங்க தங்களுடைய சுயத்தையே பேசுவாங்க. இந்த வாரம் நாங்கள் சந்தைக்கு போனோம், சந்தைக்கு போது காய் வாங்கினோம், காய் வாங்கும்போது அப்படி இப்படி, அப்புறம் பஸ்ஸில் போனோம், சீட்டே கிடைக்கல, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம், அப்புறம் இப்படி தான், அப்புறம் சோத்திரம்னோம், அப்புறம் ஆண்டவர் ஒரு சீட்டு கொடுத்தாரு, உட்காந்தோம். இப்படிமா சொல்லுவாங்க. எனக்கு பொறுக்க மனது இருக்காது. எனக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மனசு இருக்காது. வேதத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். வேதத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இவன் காய் வாங்கின போனதும், பஸ்ஸில் போனதையும், அங்கே போனது இங்கே போனதையும் சொல்லி கடைசியில் ஆமேன்னு சோத்திரன்றான். அந்த விசுவாசியெல்லாம் பாவம். அல்லேலூயா. அந்த விசுவாசியெல்லாம் பாவம். அது என்ன நினைக்கும்? அது ஒரு கதையை கேட்டுட்டு போயிடும். அதுக்கு சுகம் கிடைக்குமா? பாவத்தை பற்றி பேசினா தானே தங்கள் பாவத்தையெல்லாம் அறிக்கையிட்டு அவங்க அழுது புலம்போது ஆண்டவர் இறக்கம் செய்வார். கிருபை, சமாதான, விடுதலை உண்டாகும். இவங்கெல்லாம் பெரிய பாஸ்டர், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆர்டினேஷன் வாங்கினவங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உள்ளே வர்றவன் தான் பாஸ்டர். பரிசுத்த ஆவியான உள்ளே இருந்து பேசணும், கிரியை செய்யணும், நடக்கணும், அவங்க தான் ஊழியக்காரங்க. இதெல்லாம் வைத்த வழக்கம் வந்த கேஸுங்க. ஆமாம், அநேக கள்ளப்போதகர்கள் தங்கள் சுயத்துக்காக தங்களுடைய அவங்க ஊழியம் என்னதான், தங்கள் ஊழியமே வயிறுன்னு வசனம் இருக்குது. அதனால் போல்டாக பேசுகிறேன். இவ்வளோ தைரியமாக ஏன் பேசுகிறேன்னா, வசனம் இருக்குது. யாராவது கமெண்ட்ஸில் வந்தாலும் சரி, நேரில் வந்தாலும் பேசுவேன், வசனத்தை அனுப்புவேன். அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தியத்தை இருக்குது பேசுகிறோம். அல்லேலூயா. அவங்கள வைத்த வழக்க ஞாயிற்றுக்கிழமையான ஒரு பிஸ்னஸ் மாதிரி, ஞாயிற்றுக்கிழமையான காணிக்க வாங்குகிற பிஸ்னஸ் அல்லது தசம் வாங்குகிற பிஸ்னஸ், அதுக்காக வேண்டி அவங்க நினச்சிவாங்க, கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் நினப்பேன், இந்த மேலே இருக்க ஆளுக்கே மூளை குறைவு, கூறுவார் இல்லாமல் இருக்குது. அப்போ கீழே உள்ள ஆள் அதை விட பாவம் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்கள். இதுவே கேட்டகரி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதோடைய மூளை தானே அதுக்கு இருக்கும். ஆமேன். அப்போ அதுக்கு எங்கே போய் பரலோகத்துக்கு போக போகுது? பாவமே. அல்லேலூயா. அதனால தான் இந்த யூடியூப் மெசேஜ் எல்லாம் கேட்கணும். ஆமேன். சத்தியங்களை பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அல்லேலூயா. சத்தியத்தை அறிய தான் ஒரு ஆத்மா விடுதலை ஆகும். சும்மா அந்த கோபுரத்துக்கு போயிட்டேன், இந்த கோபுரத்துக்கு போய் லெட்டர் எழுதுனே, அப்போ சத்தியம் என்ன செய்யாது? சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சால் விடுதலை ஆவீங்க. அங்கே போகிறதுனால விடுதலை ஆகாது. எங்கே போனாலும் அறிவை உணர்த்துகிற வசனம். அல்லேலூயா. அறிவை ஒரு மெசேஜார் செய்தி கொடுத்தா அறிவை உணர்த்துகிற செய்தியாக இருக்கணும். அறிவை தூங்குறவங்க கூட எந்திரிச்சு விழித்து கேட்கணும். அல்லேலூயா. அறிவு உணர்த்துகிற செய்தி, அறிவை உணர்த்தணும். ஆண்டவர் அப்படி தான் உணர்த்தினார். ஒரு வாலிபன் வந்தான், அவன் பணக்காரனாக இருந்தான், எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தான். நான் நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டு சொன்னார் 10 கட்டலை. உடனே அவன் சொன்னான், இதெல்லாம் நான் சிறு வயது முதல்ல கை கொள்கிறேன். அப்போ எல்லாத்தையும் விற்று தரித்தனை கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வாடானோன்னு ஒரேடியாக ஓடிப்பிட்டான். ஐயையோ, இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் தெரியுமா? பாச நீங்கள் கொஞ்சம் எமோஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக மெல்ல மெல்ல, முதலே இப்படிலாம் சொல்லாமல் மெல்ல மெல்ல நேக்காக சொல்லணும் பாசன்னு நம்ம சொல்லியிருப்போம். இயேசுக்கு இல்லாத அறிவா? அல்லேலூயா. ஆமேன்.
சில இடங்களில் சீசர்கள் ஒருத்தன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் இடத்துல வரமாட்டான்னு சொன்னோன்னா அங்கேயும் சில சீசர்கள் என்ன பண்ணாங்க, போனாங்க. உடனே போனவங்களை விட்டுட்டு இருக்கிறவனை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களான்னு கேட்டார். அப்போ அங்கே கூட அந்த சீசர்களும் மக்களும், ஏன் பாஸ்டர் அவங்க சீசர் வரை கொண்டாந்துட்டீங்க, ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்தை கொடுத்து சீசராக கொண்டாந்துட்டீங்க, இந்த நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் பக்குவமாக பேசணும் பாஸ்டர். எனக்கெல்லாம் சில பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்காக பேசுங்க பாஸ்டர், மையும் இல்லை மந்திரம் இல்லை பொய்யும் இல்லை, உனக்கு ஏசு வேணும்னா ஏற்றுக்குங்க, அல்லேலூயா சொல்லுங்கள். ஏற்றுக்கிட்டால் இங்கேயும் நல்லா வாங்க, சொர்க்கத்துக்கும் போவீங்க. இந்த நாங்கள் பொய்யை சொல்லி உங்கள்கிட்ட 10 ரூபா சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம் சொல்லுங்களேன். அப்படி எங்கள் கை காலெலாம் நல்லா தான் இருக்குது. நாங்களாம் சம்பாதிக்க நினச்சோம்னா நிறைய சம்பாதிப்போம். எல்லாம் சம்பாதிக்கும் போதும் எங்களை ஆண்டவர், மகனே உனக்காக நான் தாயின் கருவலையிலே உன்னை அழைச்சேன் அப்படின்னு எங்களை அழைச்சனால நாங்கள் அந்த உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, அதனால் உண்மையை தான் சொல்லணும். பைபிள் என்ன சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லா என்று சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உள்ளதை உள்ளது தான் சொல்ல முடியும். ஏசு உள்ளதை உள்ளதுனே சொன்னார். ஆமேன். அதுதான் அவர் இன்னைக்கு இந்த பைபிள் வார்த்தை வல்லமைக்கு இருக்க காரணம் என்னென்னா, ஒரு துளியலை கூட பொய் இல்லை, சத்திய வேதாகமாக இருக்கிறது. உள்ளதை உள்ளதென்று நீங்கள் சத்தியத்தை அறிய விடுதலை ஆவீங்க. அல்லேலூயா. சத்தியத்தை அறிஞ்சால் போதும், விடுதலை ஆயிடுவீங்க. இங்கே பாருங்க, இந்த உலகத்தில் சொல்கிறேன், உலகத்தில் பாருங்கள், ஜனங்கள் சாமியை தேடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை 7 மலை ஏறி இறங்கி சாமியை தேடுவாங்க, எத்தனையோ தண்ணிகளில் நடந்து போய் குகையில் போய் சாமியை தேடுவாங்க, கடற்கரையில் அங்கே இங்கே மலைகளில் மேடுகளில் பள்ளத்தாக்கில் சாமியை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மக்கள்லாம் நல்லவங்க தான், ஏன்னா சாமியை தேடுறாங்க. பார்த்தீங்களா? ஆனால் என்னென்ன வருத்தம், கடைசி வரையும் தேட வேண்டிய சாமியை தேடாமல் சாமி தேடி தேடியே செத்து போயிடுவாங்க. சாமியை பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. சாமி இந்த கண்கள் பார்க்குறதல்ல, ஆவிக்குரிய கண்களில் பார்க்குறவர் அவர். தரிசன வாழ்க்கை. ஆமேன். அவரை விசுவாசித்தா உங்களோட பேசுவார், சொப்பனத்தில் கனவில் பேசுவார், அவர் வருவார். அல்லேலூயா. அவரை நம்பினா போதும், அவர் தரிசனம் தருவாங்க. என்னுடைய கூட்டத்தில் ஒன்றில் ஏறக்குறை இருக்கும், ஒரு 10-12 வருஷம் இருக்கும், 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இஸ்லாத்தை சேர்ந்த ஒரு தம்பி வந்திருந்தார். அவர் பின்னாடி சேரில் உட்காந்துருந்தார். நல்ல நம்ம மக்கள்லாம் முன்னாடி உட்காந்துருந்தாங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்க, ஆவியில் நிரப்பப்பட்டாங்க. அந்த தம்பி அன்னைக்கு தான் சர்ச்சுக்குனே வந்திருக்கார். ஏதோ அவருடைய வியாதிக்காக வந்திருந்தார். அவர் நேராக வந்தார், மேடை நேராக வந்து, நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னாரு. என்னென்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் கைத்தட்டி பாடி என்னென்னமோ பாஷையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்போ இயேசுவே வந்தார், அவர் 2 கையிலையும் ஆணி ரத்தம், கால் 2லேயும் ரத்தம், அப்படியே நடந்து வந்தார். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே வந்து இந்த கூட்டத்தில் உலாவிட்டு அப்படியே என்கிட்ட வந்து அப்படியே மறைஞ்சிட்டார். அல்லேலூயா. இப்போ எந்த மதம் எந்த ஜாதியெல்லாம் முக்கியம் இல்லை, உண்மையாய் தேடுவோருக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அல்லேலூயா. இந்த அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அது மாதிரி. அப்போ ஆண்டவர் ஜாதிய மதமாக பார்க்கல, அவர் உடனே உங்களுக்கு அற்புதம் செய்ய தீவிரமாகிறார். அல்லேலூயா.